நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன 4 தமிழ் டப்டான வெப் சீரிஸை பத்தி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் தி அபண்டன்ஸ் 2025ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. டோட்டல் 10 எபிசோட் 1850s டைம் லைன்ல இருக்க ஒரு சீரிஸ். இந்த ஸ்டோரியிலே 2 ஃபேமிலி காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலியும், இன்னொரு ஃபேமிலி ரொம்ப போரான ஃபேமிலி மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த போரான ஃபேமிலியை தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யார் தெரியுமா? கேம் ஆஃப் த்ரோன்லயே வில்லின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஒரு கேரக்டர் இருந்துச்சுல, அந்த கேரக்டர் தான் இங்க ஹீரோயினியா ப்ளே பண்ணிருக்கு. இந்த கதையில நம்ம ஹீரோயினுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளோ இல்ல குழந்தைகளோ கிடையாது. இந்த 2 ஃபேமிலிக்கு நடுவுல ஒரு அப்பர் ஃபைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அத ஃபுல் ட்ராமாட்டிக்கா காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு டிராமா சீரிஸ். டிராமா லவர்ஸ் எல்லாருக்குமே இது கண்டிப்பா பிடிக்கும். 18+ இருக்கு, ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியா கொஞ்சம் பாருங்க, தரமா இருக்கும். செகண்டா பார்க்க போற வெப் சீரிஸ் கேஸ் ஹீரோ. இது கொரியன் சூப்பர் ஹீரோ சீரிஸ். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இந்த சூப்பர் பவர் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஹீரோ உடம்புல எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் பவர் யூஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துல தான் அந்த சீரிஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. இது வாங்குறதுக்காக நிறைய பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இடையில ஒரு நோய் மாதிரி நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு சூப்பர் ஹீரோ பவர் வந்து ஒட்டிக்குது. இந்த சூப்பர் பவர் வந்ததுனால நம்ம ஹீரோக்கு கையில இருக்கிற பணம் எல்லாமே தண்ணி மாதிரி போயிருது. கடைசியா அந்த பவர் வச்சு அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு சொல்லிட்டு இந்த சீரிஸ்ல சூப்பராவே காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்ல இந்த பவர் எப்படி அவர் கைக்கு போச்சு சொல்லிட்டு டீடைலாவே சொல்லிருவாங்க. இது தமிழ் டப்பிங்ல இருக்கு. நோ 18+, கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரிஸ் ரன்அவே. 2025ல டோட்டல் 8 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு அவ வீட்டை விட்டு வெளியே வந்துருவா. அங்க அப்பா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரக்குள்ள அந்த பொண்ணு இன்னும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவா. எதுக்காக அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா, எதுக்காக அப்பா பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ்ல தெளிவா காட்டியிருப்பாங்க. இது ஒரு மர்டர் மிஸ்டரி கிரைம்னே சொல்லலாம். ஒரு மாதிரி த்ரில்லாவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த சீரிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் விஷுவல்ல எந்த ஒரு குறையுமே இல்லாம சிறப்பாவே எடுத்து வச்சிருந்தாங்க. பர்சனலா எனக்கு இந்த தமிழ் டப்பிங் இந்த சீரிஸ்ல ரொம்ப பர்ஃபெக்ட்டாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த சீரிஸோட எண்டிங்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த சீரிஸ் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சீரிஸை பார்க்க ட்ரை பண்ணுங்க. பெருசா இந்த இடத்துலயும் போர் அடிக்காது, ட்விஸ்ட் பஞ்சமே இல்லாம இருக்கும். ஒரு பக்காவான என்டர்டெயின்மென்ட் சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் ஹிஸ் அண்ட் ஹேர். ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் சீரிஸ். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த சீரிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி தனியாவே பாருங்க. ஏன்னா கசப்சா சீன் நம்ம கொஞ்சம் தூக்கலாவே போட்டிருப்பாங்க. அதுவும் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளை ராவாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ தனியா பார்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த சீரிஸோட ஹீரோ போலீஸ் ஆபீசரா இருக்காரு. நம்ம ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் ஒரு ஜர்னலிஸ்டா இருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த பாடியில 40 வாட்டி கத்தியால குத்தப்பட்டிருக்கு. சோ இதை யார் பண்ணிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் எக்ஸ் ஒய்ஃபும் சேர்ந்து களத்துல இறங்குவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அது கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல 6 எபிசோட் கொடுத்திருக்காங்க. சிட்டிங்ல உட்கார்ந்து ஃபுல்லா முடிச்சிடலாம். விஷுவல்லாம் இந்த சீரிஸ்ல பக்காவே கொடுத்திருந்தாங்க. கசமுசா சீனுக்கும் விஷுவல்லாம் பக்காவே இருக்கும். நீங்க ஒரு தரமான கிரைம் சீரிஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராவே இருக்கும்.